ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஸ்பைடர்மேனோட பிராண்ட் நியூ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைனர் சொல்லணும்னா டெலிபோர்ட் ஆகிற மாதிரி ஒருத்தையை காட்டுறாங்க. இவர் எதுக்காக டெலிபோர்ட் ஆகிறா, என்ன நோக்கம் அப்படிங்கிறத அந்த படத்தோட ஒன்லைனரே சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா படத்தோட விஎஃப்எக்ஸ் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லணும். அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் பர்சனில் ஸ்விங் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க பாருங்க, அதெல்லாம் உண்மையாலுமே சூப்பராக காட்டியிருக்காங்க. நிறைய சீனு காட்டியிருக்காங்க. படத்தோட மேக்கிங்கை மார்வல் படம் எப்படி இருக்குமோ அப்படியே அதை மெயின்டைனும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நிறைய கேம் அடாப்ஷன் இருக்குது. முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், வெப் ஸ்விங் இருக்கட்டும், கிளைமேக்ஸில் காட்டுற ஒரு மேப் எக்ஸாக்டா கேம் விளையாண்டவங்களுக்கு அது பார்க்குற ஃபீல் அப்படியே இருக்கும். மற்ற ஸ்பைடர்மேன் படத்தை கம்பேர் பண்றப்ப இதுல 3Dக்காகவே ஒரு 2-3 சீக்வன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டா நல்லாவே தெரியுது அதுக்காக தான் பண்ணியிருக்காங்கன்னு. படத்துல எமோஷன் சீன் நிறைய இருக்கு. இந்த படத்தோட ஹீரோவும் அந்த எமோஷன் சீன் தான், வில்லனும் எமோஷன் சீனா தான் இருக்குது. ரொம்ப ஓவர் டோஸ் போனதுனால இந்த எமோஷன் ஒரு கட்டத்தில் என்னடா அப்படிங்கிற மாதிரி சைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. காமெடியே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகின்னு சொல்லலாம். ஏன்னா நான் பார்த்த ஸ்க்ரீன்ல நிறைய பேர் சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்ததை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. படத்துல மிகப்பெரிய பிரச்சனை சொல்லணும்னா வில்லன் கேரக்டர் தான். ஏன்னா வில்லன் கேரக்டர் ஸ்டார்டிங்ல சூப்பரா எலிவேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சீனும் அப்படியே செம்மையா இருக்கும். கடைசியில கிளைமேக்ஸ்ல பார்த்தா எதுக்குடா இதை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஒரு கதையும் வரும். அதனால இந்த படத்துல வில்லன் கேரக்டர் ரொம்ப ரொம்ப வீக்காவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நான் பார்த்தது தமிழ் டப்பிங் தான். தமிழ் டப்பிங் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அது கடைசியா ஒரு ட்ரெயிலர்ல ஹல்குக்கு வாய்ஸ் கொடுத்து பங்கம் பண்ணியிருப்பாங்க பாருங்க. அது வந்துருமோன்னு சொல்லி நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனா அப்படிலாம் இல்லாம ஹல்குக்கு என்ன வயசோ அதே தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. கடைசியா படம் எப்படி இருக்குன்னா, மற்ற 3 ஸ்பைடர்மேனை கம்பேர் பண்றப்ப எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் கம்மி தான் சொல்லி ஆகணும். ஆனா போர்லாம் அடிக்கல. கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம்னே சொல்லிடலாம். இந்த படத்துல ஒரே ஒரு எண்ட் கிரெடிட் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அதுவும் கடைசியா எல்லா கிரெடிட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு சீக்வன்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க. அது கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டபுள் இதாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்த படத்துக்கான லீடு அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.